அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள், மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன். பாருங்கள், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு வெள்ளைப்பூடு. இதில் இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை, இதை பாருங்கள், கொத்தமல்லி கருவேப்பிலை இதை வச்சு அதை அரைச்சி தாளிப்போம். சரிங்களா? அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், திரும்ப அரைச்சிட்டு காமிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சுட்டேன், அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. நான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். இப்போது எண்ணெய் காஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் கடுகு, ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கிறேன். அது போட்டு பொரிஞ்ச உடனே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனு 1/2 ஸ்பூனுக்கு அதை போட்டுக்கிறேன். ஏன்னா மோர் குழம்புக்கு நிறைய போட மாட்டாங்க. இப்போ இதில் 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி கருவேப்பிலை இதை அரைச்சிருக்கேன். இப்போ அந்த விழுதை அதில் போட்டுப்போம். போட்டு நல்லா அதை வதக்கி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் அது பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். பச்சை வாடை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் முடிஞ்சிட்டு இப்போ இதில் உப்பு போட்டுக்கிறேன். இல்லை, உப்பு போட்டுக்கிறேன். இல்லை, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். இப்போது இதில் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஜொக்குக்கு தண்ணி, ஏன்னா மோருக்கு அடித்து வச்சுருக்கேன் தயிர் மிக்சியில் போட்டு, அதுக்கு நான் தண்ணி ஊற்றலை. இதை பச்சை வாடை போகிற வரைக்கும் இது கொதிக்கணும்ல, அதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இப்போது நம்ம தாளிச்சதை தூக்கி தயிருக்கு ஊற்றிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், 1/2 லிட்டர் தயிர் தண்ணி ஊற்றாமல் அடித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மிக்ஸை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இது. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிள்ளைங்களுக்கு கூட இதை லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கிண்டி கொடுத்து அனுப்பலாங்க. உங்களுக்கு இது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான், மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.